வேலியில போற ஓந்தான் எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட மாதிரி தான் இப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் கூட அந்த கேஸ் என்னன்னு பேச வேண்டியது. 2018 பேசுனது 2025 எந்திரிச்சு வருது. ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்டவரை பிஜேபி தலைவராக்கி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு அமித்ஷா எதுக்கு கோவப்படணும்? கேஸ் போட்ட பிரதாப் கட்டியாருங்கிறது எதுக்கு கோவப்படணும்? ஏனென்றால் அமித்ஷா மீது அப்படி ஒரு வழக்கு இருந்தது. என்னன்னா சராபதின் என்கவுண்டர் வழக்கு. லோயா அப்படிங்கிற ஒரு நீதிபதி வராரு. அவர்கிட்ட பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவாளர்கள், அமித்ஷாவோட ஆதரவாளர்கள் இவங்கள்ட்ட பேசுறாங்க. இந்த கேஸ்ல நீங்க எல்லாத்தையும் விடுவிச்சிடணும். பேசுறப்ப அவர்ல நான் சட்டத்துக்கு முன்னாடியே என்ன இருந்தோ அதை தான் செய்வேன் அவர் சொல்றாரு. இந்த மாதிரி நான் தீர்ப்பு கொடுத்து வந்தேன்னா அது பப்ளிக்ல பொதுவுல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், என் பேர் என்ன ஆகும் அப்படின்னு கேட்கிறப்ப அவங்க இப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அதை பத்திலாம் பிரச்சனை கவலைப்பட வேண்டாம். அன்னைக்கு வேற ஒரு நியூஸ் ட்ரெண்டிங்ல இருக்கும், இந்த நியூஸே வெளியில வராது, அப்படியே அது போயிடும் அப்படிங்கிறாங்க. இதுல இருந்து இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இவங்க நினைத்தால் எந்த விஷயத்த மடைமாற்றணும், எந்த விஷயத்த அமுக்கி வைக்கணும், எந்த விஷயத்த வேணும்னே கிளப்பி விடணும். ராகுல் காந்திக்கு பண்ற மாதிரி. ஆமா, இது யார் சொல்லியிருக்காருன்னா ஹூ கில்டு லோயா அப்படிங்கிற புக்ல அதோட ஆசிரியர் நிரஞ்சன் பக்லே பதிவு செஞ்சிருக்காரு. அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது, அவர் தப்பிச்சிட்டாரு.